உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்னைக்கு நவநாள் இருக்கின்ற இந்நாளிலே தாயார் திருச்சபை புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே என்று சொல்லக்கூடிய புனிதருடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றது. அவர் அன்னை மரியாதை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே இவ்வாறு சொல்லுகின்றார்: நீங்கள் யாராக இருந்தாலும் அன்னை மரியாவை அன்பு செய்வதற்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாராக இருந்தாலும் அன்னை மரியாவை அன்பு செய்வதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் இயேசுவை விட யாரும் அன்னை மரியாவை மிக அதிகமாக அன்பு செய்துவிட முடியாது. எனவே நீங்கள் அவருக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நம்முடைய அன்பின் வெளிப்பாடு தான். அது எத்தகைய செயல்பாடாக இருந்தாலும் என்பதை இந்த 2 வரிகளுக்குள் அவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். இந்நாளிலே நம்முடைய அன்னைக்கு, விண்ணேற்பு அன்னைக்கு நாம் நவநாள் எடுத்து சிறப்பிக்கின்றோம். இன்றைய தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருப்பவர் அருள்பணி பெர்னான் சாடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் பஞ்சம்பட்டியினுடைய மறைவட்ட அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து இன்று இறைவார்த்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்க வந்திருப்பவர் அருள் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது பங்கு தந்தையாக உலக மீட்பர் பசிலிக்கா திருச்சியிலே இருக்கக்கூடிய இடத்திலே
தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பங்கின் சார்பாகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு இறை மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அன்பியத்தின் சார்பாகவும் தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய திருப்பலியானது ஜஸ்டின் திரவியம் பெக்மான்ஸ் மேரி குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதுவரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியம் அனுகூலமாக வேண்டியும், உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், திருமண காரியங்கள் அனுகூலமாக வேண்டியும், குடும்பத்தில் மரணமடைந்த செபஸ்தியான், காணிக்கை மேரி, ஜான் பீட்டர், ஆஞ்சலா மேரி, அருள் சகோதரி சலேத் மேரி இவர்களுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த குடும்பங்களோடு நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய பலிபிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, யாரேனும் அலைபேசிகளை அமைதி நிலையில் வைக்கவில்லை என்றால் அமைதி நிலையில் வைத்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வில் பங்கு பெற நமக்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் அருளை அவருக்கே அளித்து அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே.
அவருடைய வேண்டுதலால் நாங்களும் அது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயிர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை மற்றும் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ, உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அந்த தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெலும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலை நில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 16 முடிய. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான திருவிழாவினுடைய இனிப்பான சூழலில், ஆசீர்வாதமான சூழலில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். இன்னும் வீட்டிலே இருக்கிறீங்க, இன்னும் கோயிலுக்குள்ளே வரல. ஆமாம், கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்களா? அன்புக்குரியவர்களே, இப்போ திருவிழாவினுடைய ஒரு சிறப்பான 2வது நாள். நாளைக்கு திருவிழா, அப்படி தானே? சரி, எதுக்கு இந்த திருவிழாவெல்லாம் நம்ம கொண்டாடுறோம்? அது வருஷம் வருஷம் செய்கிறது சாமி. அதை செஞ்சு விட்டோம்னா தான் சாமிக்கு நல்லது, சாமிக்கு நல்லது. அதனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், திருவிழா கொண்டாடுறது கோயிலுக்கு நல்லது, சாமிக்கு அப்போ தான் ஒத்துக்கும். திருவிழா கொண்டாடாமல் இருந்தால் சாமிக்கு ஒத்துக்காது. இது மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் மக்கள் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையா, இந்த திருவிழாக்கள் இன்றைக்கி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பலருடைய இதயத்திலே எழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த திருவிழா தேவையான்னா தேவைன்னு சொல்லுவீங்களா, இல்லை வேணான்னு சொல்லுவீங்களா?
திருவிழா தேவை. எதுக்கு திருவிழா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவிழா இருந்தால் தான் அது நம்மளுடைய பல்வேறு விதமான சமூக கட்டமைப்புகளை அதன் உள்ளே நம்ம வச்சிருக்கிறோம். திருவிழா என்பது ஒரு ஆன்மீகத்தினுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் மட்டும் அதில் இல்லை, பல்வேறு விதமான காரியங்கள் அது உள்ள அடங்கி இருக்கிறது. அதில் ஒரு ஒன்றிப்பு, நம்ம பங்கு ஒன்றித்து செயல்படுகிற ஒரு அடையாளமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம சமூக அடையாளத்தில் பார்க்குற பொழுது நம்ம எல்லாரும் இணைந்து வரோம். பல மக்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும்படி செய்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த திருவிழாவில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஆன்மீக அடையாளத்தை நம்ம தேடி பார்க்குற பொழுது மக்களுக்கு தியானம் கொடுக்குறோம். திருவிழா சமயத்தில் தான் இறை செய்தி உங்களுக்கு வழங்கப்படும். வெவ்வேறு சாமியார்களை கூப்பிட்டு பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பாங்க. அப்போ தியானம் உங்களுக்கு இந்த இறை செய்தியாக வழங்கப்படுகிறது. பங்கு மக்களுக்கு எப்போ தியானம் அப்படின்னு கேட்டால் இந்த திருவிழாவில் தான், நவநாளில் தான் தியானம் கொடுக்கப்படும். இப்போது மற்ற ஊர்லெல்லாம் 10 நாள் திருவிழா வைப்பாங்க. 10 நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எங்களுக்கெல்லாம் வருடாந்திர தியானம் நடக்கும். சாமியார்களுக்கெல்லாம் 5 நாள் தியானம். சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் உங்களுக்கு 5 நாளா? உங்களுக்கு 7 நாள், அவங்களுக்கு 5 நாள். மற்ற கான்வெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா 8 நாள் உண்டு. 10 நாள் நடத்துகிறவங்களும் உண்டு. சிஸ்டர்ஸ் மட்டும்தான். ஃபாதர்ஸுங்களுக்கெல்லாம் 5 நாள் தான். ஏன் 5 நாள், இங்கே 8 நாள், அங்கே 10 நாள்? சின்ன பாவிக்கெல்லாம் 5 நாள், பெரிய பாவிக்கெல்லாம் 8 நாள் 10 நாள். அப்படியா? அப்படி இல்லை, அது அவங்களுடைய சபை ஒழுங்குமுறை, அதன்படி அவங்க நடத்துவாங்க. அப்போ இந்த நம்மளுடைய கோயிலில் 3 நாள் தான், 3 நாள் தான் நம்ம இது திருவிழாவே. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த 3 நீங்கள் செய்திகளை கேட்டு உங்களை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு சிறப்பான காலம் இந்த திருவிழாவின் காலம். ஏன்னா நம்ம ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற போது நம்மை புதுப்பித்து கொள்கிற ஒரு சிறப்பான காலம் இந்த திருவிழாவினுடைய காலம்தான். இந்த ஓட்டத்தை நிப்பாட்டிட்டு நம்மளையே சோதித்து பார்த்து சண்டை சச்சரவுகளை எல்லாம் மாற்றிக்கொள்கிற ஒரு சிறப்பான காலம் இந்த திருவிழாவினுடைய காலம். இப்போ இந்த திருவிழாவில் இன்றைக்கி நமக்கு 2 அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதாம்மா, அன்னை மரியாள். அதுவும் எந்த அன்னை? அன்னைக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நம்ம எந்த அன்னையை இன்றைக்கி சிறப்பு செய்கிறோம்? விண்ணேற்பு அன்னை. விண்ணேற்பு, அவங்களாம் விண்ணகத்துக்கு ஏறி போயிட்டாங்களா? அவங்களா போயிட்டாங்களா? விண்ணகத்துக்கு அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தை நல்லா இருக்கும். அசென்ஷன், அசம்ஷன் அப்படின்னு 2 வார்த்தையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இயேசு விண்ணேற்றம் அடைந்தார்னு சொல்கிறோம். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போனா அன்னை மரியாள் அவங்களா போக முடியாது, கடவுள் கொடுத்த பாக்கியமாக தான் அந்த விண்ணேற்பை பார்க்குறோம். இப்போ அன்னை மரியாள் எப்படி விண்ணகத்துக்கு ஏறி போனாங்க, அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு புனிதரை நம்ம சிந்திக்கிறோம் இந்த நாளில். அவர் யார்? புனித பேதுரு, ராயப்பர். அவர் விண்ணகத்துக்கு போயிட்டாரா இல்லையா? இன்னும் போகலப்பா, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, பாதியில் தேங்கி நிற்கிறாரு உங்களுக்கு. அவரும் போயிட்டார், அவரும் விண்ணகத்தில் தான் இருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் உறுதியாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் சாவி வச்சுக்கிட்டு நிற்கிறார். அவர் சாவியில் திறந்து விடணும் இல்லையா விண்ணகத்தினுடைய கதவை. இப்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் வெற்றி பெற்றவர்கள். ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை என்கிட்ட கேட்டுச்சு. கத்தோலிக்கர் அல்லாத ஒரு மகள் என்கிட்ட பேசும்போது, ஏன் இந்த மாதிரி புனிதர்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு அவங்க வழியாகத்தான் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அடிப்படை இது நிறைய இடத்துல நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இவர்கள் திருச்சபையினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? ஆண்டவரோடு இணைந்து மகிமை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திலேயும் மகிமை பெறுகிறார்கள். ஏன்னா இங்கிருந்து தான் அவங்க கடவுளுக்கு சான்று பகர்ந்தார்கள். அதனால தான் அவர்கள் இறந்தும் வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பார்வையில் அவர்கள் இறந்தவர்கள், ஆனால் கடவுளுடைய பார்வையில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவங்களை தான் வெற்றி பெற்றவர்கள்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ வெற்றி பெற்றவங்களுக்கு தான் என்ன உண்டு? மோட்சம் உண்டு. நீங்களாம் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? என்ன ஆசை இருக்குதா? மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் கை தூக்கலைன்னா போக மாட்டீங்க. அதனால் இதை விரும்பினா சொல்லிடுங்க. மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். நரகத்துக்கு போனால் பரவாயில்ல சாமி, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நரகத்துக்குலாம் யாரும் போகக்கூடாது. நரகத்துக்கு போகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பூசையெல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் வச்சு உங்களை புள்ள தள்ளணும் எப்படியாவது மோட்சத்துக்குள்ளே. இப்போ மோட்சத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ என்ன செய்தால் நம்ம மோட்சத்துக்கு போவோம்? இது ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன செய்தால்? இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி நிறைய கோயிலில் திருவிழா நடக்குது, திருப்பள்ளி நடக்குது. இப்போ பூசைக்கு வரவங்க எல்லாருமே மோட்சத்துக்கு போயிட முடியுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? முடியவே முடியாது. பூசை வைக்கிற சாமியார் எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? சாமியார் சிஸ்டர் எல்லாம் சான்ஸே இல்லை. யாரையோ மனசில் நினச்சிட்டு சொல்கிறீங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்போது சாமியாராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி, பூசைக்கு வரக்கூடிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு கருத்து இருக்குது. ஆனால் எல்லாரும் போக முடியாது. அப்போ யார் போக முடியும்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகள் போக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய மறைநூல் வல்லுனர் மறையை பற்றி விவாதித்தார் இயேசுகிட்ட. அப்போ சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது அதுதான் முதன்மையான கட்டளைன்னு இயேசு சொன்னோடனே அவர் சொல்கிறார், அதிலும் சிறந்தது உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய் அப்படின்னு அவர் நல்லா விளக்குறார். இயேசுவுக்கு திட்டவட்டமாக சில விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு உடனே அவர்கிட்ட சொன்னார், மறைநூல் அறிஞரே, நீர் இறையாட்சிக்கு வெகு தொலையில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ இறையாட்சிக்குள்ளே வரல, இறையாட்சிக்கு வெளியில் நிற்கிற, ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் வந்துட்ட. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னார் இயேசு? நீ அதன்படி செயல்பட வேண்டும். சும்மா மண்டையில் அறிவில் ஏற்றிக்கிட்டு வாழாத. நீ என்ன செய்? செயல்பட முயற்சி செய். அப்போ நீ என்ன செஞ்சிருவ? இறையாட்சிக்குள்ளே வந்துடுவ. அப்போ இந்த தளத்தில் இறையாட்சிக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணரசுக்குள்ளே போவாங்க. இறையாட்சிக்குள்ளே இல்லாதவங்க விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. அப்போ இந்த உலகத்துக்குள்ளே நாம் பார்க்க வேண்டிய ஒரு மதிப்பீடு, ஒரு கணிப்பு நம்ம வைத்து பார்க்கணும். நான் இறையாட்சிக்குள் இருக்கும்படியா நான் என்ன செய்யணும்? அவங்கள தான் நம்ம சொல்கிறோம் வெற்றி பெற்றவர்கள். அன்னையும் சரி, நம்மளுடைய விண்ணேற்பு தாயும் சரி, நம்மளுடைய புனிதர்கள் திருத்தூதர்களும் சரி, இன்னும் திருச்சபை அங்கீகரித்திருக்கிற எல்லா புனிதர்களும் சரி, இவர்கள் எல்லாம் தங்களை உலகத்தை விட்டு விலக்கி இறையாட்சிக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அவங்கள தான் நம்ம புனிதர்கள்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருவெளிப்பாட்டில் 2வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பாரு? வெற்றி பெறுவோருக்கு. இந்த வார்த்தையே நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன், நான் இரக்கம் நிறைந்த கடவுள், எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லலை. எல்லாருக்கும் குவாலிஃபைடு தான். ஆனால் நீங்கள் கடவுள் கொடுக்குற இந்த குவாலிஃபைடுக்குள்ளே உள்ளே வரணும். கடவுள் கொடுக்குற இந்த ஏற்புடைமைக்குள்ளே உள்ளே வரணும். அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர். இது பல இடத்துல இருக்குது இந்த வார்த்தை. 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுது, பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். அதாவது ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க, ஜிம்னாஸ்டிக் செய்கிறவங்க, ஆணழகன் போட்டியில் பங்கெடுக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணி தங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க எதுக்கு? அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக. அவங்க அவார்டு வாங்கிடுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை ஜெயிச்சிருவாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றி கடந்து போயிடும். அது வெற்றி வாகை, அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்?
அதுதான் இப்போ கேள்வி, எப்படி நம்ம செய்கிறோம்? இன்னொரு இறைவசனத்தை பாருங்க, திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது, நான் வெற்றி பெற்று, ஆண்டவர் சொல்றார், நான் வெற்றி பெற்று, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை, என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பார்த்தீங்களா? இப்போ இந்த வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பங்கு என்னன்னா உரிமை. நீங்க பயந்துக்கிட்டு உள்ள போக வேண்டாம். இப்போ நீங்க சாமியார் வீட்டுக்குள்ள கடன்னு உள்ள போக முடியுமா? அது சாமியார் வீடு. அடுத்த வீட்டுக்குள்ள இப்படி சடன்னு போக முடியுமா? அடுப்பாங்கிற வரைக்கும் போக முடியாது. அது உங்க வீடு இல்லை, உரிமை கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகலாம் எங்க வேணாலும், அது உங்க வீடு, உரிமை. அப்ப கடவுள் உரிமை கொடுக்குறாருன்னா நீ பயந்துக்கிட்டு போக வேண்டாம். கடவுள் உண்மையாகவே அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்து, எந்த உரிமையை கொடுக்குறாரு? தந்தையினுடைய அரியணையில் நான் வீற்றிருக்கிறது போல உங்களுக்கு என்ன செய்வேன்? என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. இந்த பாக்கியத்தை பெற ஆசைப்படுறீங்களா? நீங்கள் விருப்பமா? என்ன தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க? இல்லை சாமி, இப்போ சீக்கிரம் முடிச்சிட்டின்னா 7:45 8க்கெல்லாம் சீரியல் முடிஞ்சிடு சாமி, நேற்று பாதியில் விட்டுட்டு வந்திருக்கேன். சீரியல் கவலைப்பட்டு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, எவ்வளோ பேர் அட்டென்டிவ் ஆகிட்டீங்களே. பரவாயில்ல. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகமாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏமாற்றுவோர் பலர் இந்த உலகத்தில் தோண்டிட்டாங்க. இதில் இந்த வெற்றி வாகை சூடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாராலையும் வெற்றி வாகை சூட முடியாது. இன்னைக்கு நம்ம அதனால தான் சொன்னோம், பூசைக்கு வரவங்க கடவுள் தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்றவங்க எல்லாருமே நல்லவர்கள் இல்லை. நீங்களும் நல்லவர்களா இல்லையா? அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இதை நீங்க முதல்ல கண்டுபிடிச்சி உங்களை காப்பாற்றிக்கொள்ளணும். பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் பாருங்க, எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர், யாருமே உண்மை பேசுவதில்லை, பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள், குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். எரேமியா 9:5 எழுதியிருக்கு. இன்னைக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள நிற்கிது. இதில் நம்ம எக்ஸப்ஷன்லாம் கொடுக்க முடியாது. சாமியாருங்க தனி, சிஸ்டருங்க தனி, அப்படின்லாம் இவங்கெல்லாம் நேராக மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இந்த தராசு காத்திருக்குது. அப்போ நம்ம ஏமாற்றுவோருடைய நீங்கள் என்னதான் ஒரு ஆசீர்வாதமான காரியம் இதுன்னு செய்து கொண்டு இருந்தாலும் கூட உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளாவிட்டால் இந்த வழிபாடுகள் கூட நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடும். இயேசுவோடைய உட்கார்ந்து யூதாசு பலி ஒப்பு கொடுத்தார். யாரோட? இயேசுவோட உட்கார்ந்து பலி ஒப்பு கொடுத்த மிகப்பெரிய பெருமை யாருக்கு உண்டு? யூதாஸுக்கு உண்டு. ஆனால் யூதாஸை கடவுளால் கூட காப்பாற்ற முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பார்த்தீங்களா? இன்னைக்கு அதனால தான் நம்ம சொல்கிறோம், நாம் போய் கோயிலில் போய் பூசை பார்த்துட்டு நன்மை வாங்கிட்டோப்பா, நான் சேவ்டு, என்னை கடவுள் காப்பாற்றிடுவார். இல்லை, கடவுள் அதுக்குத்தான் இந்த இறை வார்த்தைகள் வழியாக நம்மளோட பேசுகிறாரு. உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை உருமாற்றிக்கொள், புது படைப்பாய் மாறு, உன் மனப்பாங்கை புதுப்பித்துக்கொள். நிறைய இடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். அப்போ இந்த திருவிழாவில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். போன திருவிழா நடந்துச்சு இந்த கோயிலில், இதே மாதிரி ஒரு நாள் நடந்திருக்கும். கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. போன திருவிழாவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முடிவு பண்ணினீங்களா? இனிமேல் நான் கடவுளுக்கு இதை செய்வேன் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? ஆமாம், என்னத்த வருது, ஒன்றையும் காணும். யோசிச்சிருப்பீங்க, அடுத்த வருஷத்துக்கு பட்டு புடவை எடுத்துறணும்பா, உலக காரியமான திட்டங்கள் இருந்திருக்கலாம். அடுத்த திருவிழாவுக்கு எப்படியாவது புது வீட்டுக்கு மனையை போட்டுறணும்பா, இப்படி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஆன்மாவினுடைய அடையாளத்தில் ஏதாவது யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம இப்படி திரும்பி பார்க்கும்போது எந்த அடையாளமும் இல்லைன்னா நம்ம ஆன்மா வெறுமையில் பயணித்திருக்குதுன்னு அர்த்தம். வெறுமையாய் பயணிக்குது. கோயிலுக்கெல்லாம் வந்தோம், உட்கார்ந்துருந்தோம், ஆனால் என்ன இல்லை, ஆண்டவருக்குள் ஒரு பயணம் இல்லை. இதைத்தான் மற்ற சபையார்கள் என்ன சொல்கிறாங்க? ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. வார்த்தை இல்லை, வார்த்தையின் வல்லமை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான
அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையினாலே புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் இந்த பைபிளை முழுசாக ஒரு தடவை வாசிச்சிருக்கிறீங்க? உங்கள் வயசு எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கேட்கப்படாது யார்கிட்டையும். சிஸ்டர் எத்தனை வயசு? நான் கேட்க மாட்டேன் சிஸ்டர், நீங்கள் சொல்ல வேண்டாம். சிஸ்டர் பார்க்குறாங்க, முன்னாடி வந்து உட்கார்ந்தனால மறைச்சு மறைச்சு பார்க்குறான் நம்மளே. உங்கள் வயசு என்ன? 20, 30, 40? நீங்கள் அதை வச்சு கணக்கு பண்ணிங்க. இப்போ இத்தனை வருஷம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டோம். ஆனால் இந்த பைபிளை ஒரு தடவையாவது முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசிச்சிருக்கோமா? எத்தனை பேர் சொல்வீங்க, நான் முழுசாக ஒரு தடவை வாசிச்சிருக்கிறேன்? உண்மையை சொல்லுங்கள். கடவுளுக்கு நல்லா உண்மை தெரியும், கண்ணை நோண்டி விட்டுருவார். சாமியாருக்கு தெரியாதுன்னு நீங்கள் கை தூக்கிடப்படாது. உண்மையாக சொல்லுவோம். எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஒரு தடவை பைபிளை நான் முழுசாக வாசிச்சிருக்கிறேன். அங்கே அம்மா 2 பேர் கை தூக்குறாங்க, 2, 3, இங்கிட்ட ஒரு 4 சொல்கிறார், என்னையும் பாரியா என்னையும் பாரியான்ற 4. ஆமாம், சாமியாரும் கணக்கில் வரணும்ல. 1, 2, 3, 4. நல்லா ஒரு கை தட்டுங்களை பார்ப்போம். பலத்த கரவோசை, பலத்த கரவோசை. வெரி குட், தேங்க்யூ. இப்போ யாருக்கு கைத்தட்ட சொன்னேன்? வாசிச்சவங்களுக்கு இல்லை, கடவுள் அவங்களுக்கு பரிசு கொடுப்பாரு. உண்மை சொன்னீங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் நான் வாசிக்கலைன்னு, உங்களுக்கு தான் நான் கைத்தட்டினேன். தேவ பிள்ளைகளை, இப்போ இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழா 1 வருஷம் இருக்குது. வாசிச்சிடலாமா? வாசிக்கலாமா? என்ன வாசிக்கலாமா? துணியெல்லாம் துவைக்கணும் சாமி, வீட்டில் பாத்திரங்கள் ஒன்று சாமி, அதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முயற்சி, முயற்சி. வாசித்து முடிக்கிறோமோ இல்லையோ, அது அடுத்தது முயற்சி. நான் சொன்னதை கேட்டு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் எங்கள் திருவிழாவுக்கு வந்தீங்க, சொன்னீங்க, நான் வாசித்தேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, நான் வாசித்து முடிச்சிட்டேன். பாருங்கள், அடுத்த திருவிழாவில் நீங்கள் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க போகிறீங்க. எதை? இதுதான் வாசித்து முடிச்சு இதை கொண்டு வந்து பாட்டு பாடுறீங்க. பாட்டு பாடுவாங்க எல்லா திருவிழாவிலையும் நான் பார்ப்பேன். முன்னாடி எப்படியாவது ஒரு 2 சில்வர் பாத்திரம் இருக்கும். ஒரு இடத்துல பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், சில்வர் பாத்திரம் ஒரு 3 நாள் இருந்துச்சு. ஒரு பொடியன் முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். அவன், நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவன் செய்கை காட்டிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே இருந்தேன். கடைசியில் என்னால் முடியல, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அதனால் அப்படியே என்னடா வேணும் உனக்கு அப்படிங்கிற. அவன் சொன்னான், பொங்கல் ஆறுது, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா. பாருங்க, அங்கேயாவது 2 சட்டி பொங்கலாவது வச்சுருந்தாங்க, இங்கே ஒன்றுமே காணோம். பாருங்க, அடுத்த திருவிழாவில் இதெல்லாம் கொடுக்கணும். சுண்டல் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு தேவை, அதெல்லாம் நமக்கும் தேவை தான், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் பாட்டு பாடுவோம் பாருங்க, எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவா இறைவா. எட்டி பார்த்தா ஒன்றுமே காணோம். இப்போ காணிக்கை கொடுக்கும்போது பார்ப்போம், எத்தனை பேர் மாடு ஓட்டிட்டு வரீங்க, எத்தனை பேர் கோழியை தூக்கிட்டு வர போகிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் புருஷனை வேணா கூட்டிகிட்டு போய் சாமி, காணிக்கையாக கொடுத்துட்றேன். என் பிள்ளைய தொல்லை தாங்க முடியல சாமி, பிள்ளைய வேணா ஓட்டி விட்றேன், வச்சுக்கோ, நீ வீட்டுக்கு அனுப்பிடாத இந்த வாளுகள் எல்லாம். பாருங்க, நீங்கள் எதை கொடுக்குறீங்க அதை பற்றி நான் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் அன்னை மரியாளுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு புனித பேதுருவுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன கொடுக்கலாம்? இந்த பைபிளை வாசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அதை காணிக்கை ஆக்குங்க. ஆண்டவரே, இந்த வாசித்ததை உங்களுக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். டெடிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ இந்த பாட்டெல்லாம் டிவியில் பாடும்போது இந்த பாட்டை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வாசிச்சுட்டு அதை ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணுங்களேன். அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். என் அன்பு பிள்ளைகளே, வெற்றி பெறுவோருக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அரியணையில் வீற்றிற்கு உரிமை அளிப்பேன். இப்போ இந்த வெற்றி பெற முடியாத ஒரு சூழலை பிசாசு உருவாக்கி வச்சிருக்கிறான். அவர் தான் என்னது? ஏமாற்றுகிற ஒரு உலகம். பாருங்கள், அதை சும்மா 1-2 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எபேசியர் 4:14 சொல்கிறாரு, இனி குழந்தைகளை போல இருக்காதீங்க, முதிர்ச்சி நிலைக்கு போங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாப்பா பாருங்க, குட்டி பாப்பா முன்னாடி நல்லா அழகாக கவுன் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களும் அப்படி தான் உட்காந்துருப்பீங்க, அப்படி தானே? ஆண்கள் எல்லாம் நம்ம குட்டி பிள்ளைங்க மாதிரி ட்ராயர் போட்டுட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தீங்க, உடை மாறிடுச்சு, உணவு மாறிடுச்சு, உங்களுடைய பேச்சு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு.
ஆனால் ஆன்மீகம் மாறிச்சா? உங்கள் ஆன்மாவினுடைய நிலை மாறிச்சா? ஆன்மாவில் முதிர்ச்சி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு மழலை பேச்சு பேசிச்சு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போகட்டுமா அப்படின்னப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க. உங்கள் அப்பாவை பார்த்து, உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து டேய் போடா அப்படின்னு சொன்னப்போ சந்தோஷப்பட்டீங்க. ஏன்னா அது குழந்தை. அதே பிள்ளை 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு வந்துருச்சு, குழந்தை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? என் பிள்ளை இன்னும் எந்திரிச்சு நடக்கலை, ஊறிக்கிட்டே இருக்குது, குழந்தை மாதிரியே பேசுது. எந்த தாய்க்காவது ஒரு 5 வயது 6 வயது பிள்ளை அப்படி பேசுனா பிடிக்குமா? யோசிச்சு பாருங்களேன், வேதனை ஆகிடும். சின்னதில் சந்தோஷப்பட்ட தாய், சின்னதில் அந்த குழந்தை பேசியதை பார்த்து சந்தோஷப்பட்ட தகப்பன், அந்த குழந்தை வளரலன்னு வரும்போது வேதனைப்படுவாங்க. கடவுளும் அப்படிதான் பிள்ளைகளே. நீங்கள் ஆன்மாவில் வளராமல் கிடந்தால், குழந்தைகளை போல கிடந்தீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்து வேதனைப்படுவார். இங்கே கூட நம்ம பார்க்குறோம், கோயில்களில் நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்போம். கோயில்களில் ஆலயத்துக்கு வந்து வெளியில் நிற்பாங்க. நல்ல வேளை இங்கே எல்லோரும் உள்ளே உட்காந்துருக்கீங்க. கூட்டம் அலைக்கடலென திரண்டு இருக்கிறதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கோயிலில் உட்காந்துருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன். கோயிலில் உட்காந்துருப்போம், எங்கேயோ நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்கிறான், நேற்று தான் தோசை ஊற்றுனேன், இன்னைக்கு வீட்டுக்காரர் தோசை ஊற்றுனா கடுப்பாயிடுவார், போகிறப்பவே புரோட்டாவை கட்டிட்டு போயிட வேண்டியது தான். சில பேர் அந்த மனக்கணக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் நினச்சிட்டாங்க, இந்த கிறுக்கு பையன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், எது சொன்னாலும் இவனுக்கு கையே தூக்கப்படாது. நீங்கள் தப்பாவது சொல்லுங்க, ஆனால் எதுக்குமே கை தூக்க மாட்டேன்னு மட்டும் இருந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப மோசமான நிலை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இனி குழந்தைகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழி நடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி, இன்னைக்கு எல்லாரும் வழி நடத்துறாங்க, நிறைய பேர் தவறுக்கு வழி நடத்துறாங்க. அதை நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு டிவியை திறந்தா, செல்போனை திறந்தா நிறைய சித்தாந்தம் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் போதனை. என்னையே கூப்பிட்டு ஒருத்தர் கேட்குறார், ஃபாதர் நீங்கள் நல்லா பிரசங்கம் வைக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களே. நமக்கே அல்வா கொடுக்குறாங்க, நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களே. அப்போ அவங்க ரட்சிப்புன்னு எதை சொல்கிறாரு? அவருடைய சித்தாந்தம் அது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அறிவு தெளிவுடையவராயிருங்கள். பேதுரு சொல்லுவார் இல்லையா, யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுத்தி திரியிறான். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அறிவு தெளிவுடையவராயிருக்கணும். சும்மா நானும் கிறிஸ்தவன் தான், இல்ல தோத்துருவீங்க. அதனாலதான் ஏமாற்றுவோர் இறுதி நாட்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன. அவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு பவுலடியார் சொல்றாரு 3வது அதிகாரத்துல, தன்னலம் நாடுவோர். பாருங்க, இதெல்லாம் ஏமாற்று வழிகள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் தான் அப்படிங்கிற, அது எல்லா இடத்துலையும் இருக்கு. குடும்பத்தில் இருக்கு, பங்கு சமூகத்தில் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்கே பாட்டு கிளாஸில் 4 பேர் தான் நிற்கிறீங்க, பரவாயில்ல, நல்லா பாடுறீங்க. ஆனால் சில பாட்டு கிளாஸ் பங்குலெல்லாம் பார்த்தா பாட்டு கிளாஸ் தான் பெரிய பிரச்சனையே. நான் தான் பாடுவேன். ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு ஆசையா, நான் சேர்ந்துக்கிட்டோமா ஃபாதர்? சேர்ந்து பாடுமா, ஆண்டவருக்கு தானே பாடுறேன், போய் பாடுப்போ அப்படின்னு. ஒரு 10 நாள் இல்லை, வந்து அழுதுகிட்டே நிற்கிது. என்னம்மான்னு, முதல் நாள் எனக்கு மைக்கை தள்ளி வச்சுட்டாங்க, 2வது நாள் என்னை இப்படி இடிச்சு விட்டாங்க, 3வது நாள் புடவையை பிடிச்சி இழுத்து அந்த ஆண்டி நீலாம் பாட வந்துட்டியா அப்படின்ட்டாங்க. அந்த ஆண்டி பாடுறதையே நாங்கள் பொறுத்துக்கிட்டு நிற்கிறோம். இங்கே யாரையும் நான் சொல்லலை, சிஸ்டர் பார்க்குறாங்க, நம்மளை தான் சொல்கிறானோ. சிஸ்டர், நான் யாரையும் சொல்ல மாட்டேன், அப்படி டைரெக்டாக சொல்கிறது இல்லை, நான் இப்படி தான் சொல்லுவேன் எல்லாத்தையும். இந்த பொதுவாக சொல்கிறேன். நிறைய இப்போது பிசாசு ஏதாவது ஒரு வழியில் தானே வருவான். பங்கில் எப்படி வருவான்? இந்த பங்கு பேரவை வழியாக உள்ளே வருவான், ஃபைனான்ஸ் கமிட்டி வழியாக உள்ளே வருவான், பங்கு பாடல் வகுப்பு வழியாக வருவான், இப்படி தான் வருவான். அப்போ பாருங்கள், தன்னலம் நான் தான்
அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த உணர்வு. நாம் தான். வீட்டுக்குள்ளே போனீங்க நாம் தான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டாங்க பையனுக்கு. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் தான் ஃபாதர் போய் பொண்ணு பார்த்தேன் ஃபாதர், நான் தான் ஃபாதர் போய் இந்த கல்யாணம் இதெல்லாம் செலவு பண்ணேன். அந்த அம்மா காப்பியை போட்டு கொண்டு கொடுத்துட்டு ஓரமாக சாஞ்சிட்டு நின்றுச்சின்னே கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்காரம்மா. அவர் எல்லாம் நான் தான்னாரு. நான் சொன்னேன், உனக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதாம்மான்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன். என்ன ஃபாதர், ஏம்மா இந்த மனுஷன் இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ ஓடி ஓடி உழைச்சிருக்கிறாரு, நீ எங்கேம்மா போனேன்னு கேட்டேன். அந்த அம்மா, இல்லை ஃபாதர் நானும் அவரோட தான் இருந்தேன். ஓ இங்கே தான் இருந்தீங்களாம்மா? இல்லை அவர் நான் தான்னாரா, அதான் நீ எங்கேயோ போயிட்டீங்களான்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கே புரியுது. இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இல்லை, இருவரும் இறைஞ்சு தானே நீங்கள் செய்கிறீங்க. கல்யாணத்தன்னைக்கு கை பிடிச்சி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க சிஸ்டர்? நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லலை. யாருமே சொல்ல மாட்டேங்கிற ஆளுங்க, நம்மளாவது சொல்லுவோம். நமக்கு ஆசை இருக்குதான் சொல்லணும்னு, ஆனால் அது நம்ம கொடுக்கல. நீங்கள் சொல்லுங்க, கைப்பிடிச்சவங்க சொல்லுங்க. பாருங்க, நிறைய பேருக்கு அது மறந்து போச்சு, செவமே மறந்து போச்சு. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் எல்லாம் மதிக்கவும் நேசிக்கவும் சொன்னீங்களா? அப்போ அங்கே தன்னலம் வரக்கூடாதுல்ல. இறுதி வரை கையை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து அந்த உணர்வு பாருங்களேன். பங்குலையும் அப்படிதான். பங்கு தந்தை எதுக்கு போட்டிருக்கிறோம்? இணைந்து செயல்படுங்க. அவர் ஆர்கனைசர், எங்களுக்கு தான் தெரியும் எது சரி எது தப்பு, எந்த மெத்தட் இந்த பங்குக்கு சரி. ஒரு பங்கு தந்தை பொதுவாக யோசிப்பார். அப்போ அந்த பொதுவாக யோசிக்கிற விதத்தில் யாராவது தனிப்பட்ட விதமாக ஏன் கொடி தான் பறக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு வாங்க பிரதர், ஓரமாக நில்லுங்க அப்படி தான் சொல்லுவோம். என்னே ஓரமாக நிற்க சொல்கிறியா நீனே அப்படின்னாக்க நீ வாங்கி கட்ட போகிறது உண்மை, நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, கடவுள் கொடுப்பார். பாருங்க, ஏமாற்றுகிறவர்கள் தன்னலம் நாடுவோர், பண ஆசையுடையோர், வீம்பு உடையோர், செருக்கு உடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்பு உணர்வற்றோர், ஒத்து போகாதோர். இது நிறைய இடத்துல நடக்கும், குடும்பத்தில் நடக்கும். இந்த மாதிரி பொது இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஆனான்னா அவன் ஈனான்னுவான், நம்ம ஊனான்னா அவன் ஓனான்னுவான். காதுன்னா லேதுன்னுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஒத்து போகாதோர், வன்முறையாளர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர். ஆலயம்னு கூட பார்க்கறது இல்லை நிறைய பேர். பார்த்தீங்கன்னா அறவேக்காடு மாதிரி ட்ரெஸ் மாட்டிட்டு வர்றது, கை போடாமல் கை இல்லாமல் ட்ரெஸ் மாட்டிட்டு வர்றது, அங்கங்கே திறந்துக்கிட்டு வர்றது, கிழிச்சிக்கிட்டு வர்றது. சாமியார் மட்டும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வரணும், ஏன் நாங்களும் திறந்துட்டு வரோமே? அங்கி நாங்கள் மட்டும் ஏன் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு வரணும்? நாங்களும் அப்படி ஒரு ரவுண்டாக ஒரு ஓட்டை போட்டு அப்படியே துணியெல்லாம் தொங்குறது மாதிரி ஆட்டிட்டு வரோம், நல்லா இருக்குமே. சிஸ்டர் பார்க்குறாங்க, நமக்கு தான் ஒரு வழி இல்லை போல, நீங்களும் போட்டு வரல. தேவ பிள்ளைகளே, தன்னடக்கம் இது ஒரு ஏமாத்துத்தனம், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் பிள்ளைக்கு போய் காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி தரேன்னு நீங்கள் அறவேக்காடா வாங்கி கொடுக்குறாங்க. தன்னடக்கம் இதுலேயும் இருக்குது, உடையிலும் இருக்குது. பாருங்கள், தன்னடக்கமற்றோர், இப்படி தான் நிறைய வார்த்தையில் போட்டிருக்காங்க. வன்முறையாளர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர். எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டுறது, டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது சிற்றின்பம். சும்மா அடுத்தவங்களோட போய் வாயில் பேசிக்கிட்டே இருக்கிறது, கொடன்னு பேசலைன்னா தூக்கம் வராது, சிற்றின்பம். இப்படி இதெல்லாம் பாருங்கள், இதில் தான் ஒரு பாயிண்ட் வருது பாருங்கள். இவர்கள் ஆகியோர் தோன்றுவர், இதெல்லாம் ஏமாற்றுகிற உலகத்தினுடைய அடையாளம். கடைசியாக ஒரு வார்த்தை, இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது, இத்தகையவர்களோடு சேராதே. பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழகாக கூப்பிட்டுருக்கிறார். எதுக்குன்னா, கட்டி எழுப்புங்க. கட்டடம் எப்படி அழகாய் கட்டி எழுப்பப்படுகிறதோ, வந்தோடனே உங்களுடைய இந்த ரூஃபை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு புதுமையாக இருந்துச்சு, நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, எவ்வளோ ஒரு நல்ல ஒர்க்கு இதில் நடந்திருக்கு. அப்போது கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதுமாக இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து, இல்லைங்களா, இங்கே தான் நம்ம விஷயம் இருக்கு. அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நீங்களும் அந்த கட்டடத்துக்குள்ள இணைந்து இருக்கணும், இசைஞ்சு போகணும். ஒரு செங்கக்கல் ஒரு கொத்தனார் வைக்கிறாரு,
அது சரியா அமையலைன்னா உடனே என்ன பண்ணுவார்? அந்த கரணையை எடுத்து 2ஆ வெட்டுவார். கல்லை வெட்டி உடைச்சி தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுருவார். கடவுளும் அதுதான் செய்வார். அவரும் இந்த கட்டடத்தை கட்ட விரும்புகிற கடவுள். இந்த கட்டடத்தில் இசைந்து பொருந்தாத எந்த ஒரு பகுதியும் வெட்டி வெளியே எறியப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லாதவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றார், நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து, சும்மா செத்து போன கல் இல்லை, உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய இல்லமாக. சும்மா கோயிலுக்கு போனேன் சாமி, ஞாயிற்றுக்கிழமையானா கோயில் போவேன், மற்ற நாள்லலாம் நான் போகிறதில்ல சாமி. பாருங்க, தயவு செய்து பழைய சித்தாந்தத்தெல்லாம் விட்டுடுங்க. கட்டுங்க, உங்களை கட்டி எழுப்புங்க. உங்கள் ஆன்மீகம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ராத்திரி போய் டிவியை திறந்து வச்சுக்கிட்டு உட்கார வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தியானம் செய்யுங்க. இந்த திருவிழாவில் நீங்க ஒரு நாள் தியானிச்சு பாருங்க. உங்க ஆன்மா கட்டப்படுகிறதா இல்லை அப்படியே சொதன்னு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கட்டப்பட வேண்டும். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். 1 கொரிந்தியர் 3:10 பவுலடியார் சொல்றார், நீங்கள் அவருக்கு எழுப்பும் கட்டிடம். கடவுள் நம்மளை நம்புறாரு. உன்னைய வச்சு தான் இந்த திருச்சபையை நான் கட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல் அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒருவருக்கு தாம் கட்டு முறை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். அப்ப நீங்க எப்படி உங்களை கட்டி கொள்றீங்க? கவனமா இருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறு ஒருவர் ஒரு அடித்தளத்தை இனிமேல் போடவே முடியாது. அதனாலதான் நமக்கு யோசிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால வேற எந்த அடித்தளமாவது நீங்க வச்சிருக்கிறீங்களா? பணம், எந்த பின்னே நீங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், இங்கிட்டு ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால்ங்கிற போல இங்கிட்டு கோயிலுக்கு வந்துக்கிறாங்க, அங்கிட்டு போய் சாமி கும்பிட்டுக்கிறான், அங்கிட்டு போய் வேற என்ன செஞ்சுக்கிறான், அங்கிட்டு போய் மந்திரம் போட்டுக்கிறான், இங்கே கோயிலில் வந்து ஆமேன் நன்மை வாங்கிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கடவுளுக்கு அவமானத்தை கொடுக்குறீங்க. தேவ பிள்ளைகளை, இது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால் எது உங்கள் வாழ்வின் மையமாக மாறி இருக்கிறது? கோயிலுக்கு போனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தில் நிரப்பணும், இதுதான் என்னுடைய நோக்கம். தவறான நோக்கம். கடவுள் உங்களை நிரப்புவார். எதற்கு நிரப்புறாரு? கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்? அதை வைத்து நீங்கள் கடவுளுடைய பெயரால் செயல்படுவதற்காக. செயல்பாடே இல்லை, வெறுமனை நீங்க பொருளையும் பொன்னையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அழிவுக்குரிய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. இது பிசாசினுடைய வல்லமை, பிசாசினுடைய அடையாளம், ஆண்டவருடைய அடையாளம் அல்ல. ஆண்டவர் கேட்கிறார், எவ்விதமான நம்பிக்கை வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? வெறுமனை வருவேன், கோயிலில் நிற்பேன், நான் போயிடுவேன், இதுதான் என்னுடைய விசுவாசம் இல்லை. இது வெறுமையான விசுவாசம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை உள்வாங்கிக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்ம கடந்து செல்வோம். 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். பார்த்தீங்களா? சும்மா நம்ம உடலால் சும்மா அப்படி ஒரு இது அட்டெண்டன்ஸ் போடுறது இல்லை. உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். அறிவில்லாமல் சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க போனேன் வந்தேன் இல்லை. அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கண்டிப்பா வெளிப்பட போறார். அவர் போயிட்டாரு, இனிமே எப்ப வர போறார் தெரியல அப்படின்னு இருந்துடாதீங்க. வெளிப்பட போறார். வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிந்துள்ள மக்களாயிருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள். இதுதான் உங்களை உயர்த்தக்கூடிய, விண்ணகத்திற்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய அடையாளங்கள். இதை யார் செய்தாலும் கடவுள் அவர்களை தன்னுடைய அரியணைக்கு தூக்கி கொண்டு போறாரு. ஆண் பெண், பணக்காரர் ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இதெல்லாம் கடவுள் பார்க்க மாட்டார். ஆனா பெண்ண, சாமியாரா சிஸ்டரா இல்லை, எல்லாருக்கும் ஒரே தராசு ஆண்டவர் பிடிக்க போறார். எவர் ஒருவர் இந்த நீதியின்படி செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய அற்புதமான கிருபைக்குள்ளே அந்த அரியாசனத்திற்கு உயர்த்தப்பட இருக்கிறார்கள். எல்லோரும் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? எல்லோரும் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவருடைய கரத்தில் இதோ நம்ம ஒப்பு கொடுப்போம். யோவான் நற்செய்தியில 15:4 ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். அப்படியே கண்களை மூடி
கண்களை மூடி கரங்களை அப்படி விரிச்சு பிடிங்க பார்ப்போம். ஒரு விசை செபிங்க. ஆண்டவரே, இதோ இந்த திருவிழா வழக்கமான ஒரு திருவிழாவை போல, இந்த திருவிழாவில் எத்தனையோ விஷயங்கள் பேசப்படும், எத்தனையோ கருத்துகள் பகிரப்படும். அதில் போய் நம்ம மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு உங்களையே இழந்து விடாதபடி கடவுளுக்கு உகந்தது எது, கண்ணியமானது எது, நல்லது எது, அதை அறிந்து செயல்பட கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? பரிசுத்த தெய்வமே, கிருபையும் நன்மையும் உடைத்தான எங்கள் அன்பு ஆண்டவரே, உடைய நன்மைத்தனத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. இதோ எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்று திருத்தூதர்கள் உடைய அப்பத்தை விட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இதோ இந்த நாளில் இந்த பலியில் அப்பம் இந்த குருவானவரால் உடைக்கப்படுகிற பொழுது எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாரும் கேளுங்க. ஒரு விஷயம், என்னை நிரப்புங்கப்பா. நான் ஒரு புது படைப்பாய் மாறணும். வெற்று வாழ்க்கை, அதிலிருந்து நான் மாறணும். என் மனம் செயலாற்ற தயாராக இருக்கணும். என் ஆண்டவர் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அழைப்பை வைத்திருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் தூய்மை உள்ளவர். நானும் அவரை போல தூய்மையுள்ள பிள்ளையாய், செயல்பாட்டின் பிள்ளையாய் மாற வேண்டும். ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையில் இருந்து ஆண்டவரே நான் செயல்பாட்டுக்குள்ளே உயர்வுக்குள்ளே வரணும். என்னை நீங்க தொடுங்கப்பா. எங்கள் ஆத்மாவை தொடுங்க தகப்பனே. இதோ என் ஆத்மா உயிருள்ள ஆத்மாவாக, உயிருள்ள கல்லாக மாறட்டும் ஆண்டவரே. உணர்வற்ற என்னுடைய வாழ்க்கை உணர்வுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். பரிசுத்த தெய்வமே, இயேசுவே ஆண்டவரே, பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, இரக்கம் நிறைந்த ஆவியானவரே, ஆத்மாவின் விருந்தாளியே, பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிங்க எல்லோரையும். இன்று இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களை ஆவியானவர் இப்பொழுது நிரப்புகிறார். யாரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன்னு சொன்னவர் உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். இந்த திருவிழாவிலே நீங்கள் ஒரு அதிசயத்தை காணப்போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இது ஆண்டவர் வெற்றி பெறுவோருக்கு விண்ணகத்தில் அரியணை கொடுப்பேன் என்று சொன்னவர் உங்களுக்கு வெற்றியின் அந்த வழியை காட்டப் போகிறார். பரிசுத்த தெய்வமே, ஒப்பு கொடுப்போமா எல்லோரும்? ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. எல்லோரும் கேட்போமா? எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள் தன்னை மாற்றும். எல்லோரும் அருள்மழை ஊற்றி என் இருள் தன்னை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த பங்கிலே திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. இதோ இந்த திருவிழாவை சிறப்பிக்க முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உண்மையின் ஒளியை வெளிப்படுத்துவீராக. உன்னதமான உம்முடைய பிரசன்னம் அவர்களையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த பங்கு ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக. இதோ இந்த ஆலயத்தின் பணிகளில் ஈடுபடுகிற குருவானவரோடு இணைந்து செயலாற்றுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தெய்வீக அக்கினியின் வல்லமை பிள்ளைகளை இந்த நாளில் ஒன்று சேர்த்து நீர் அவர்களை நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவர்கள் எடுத்து செயல்படுத்துகிற எல்லா காரியங்களும் இந்த பங்கின் வெற்றிக்கான காரியமாய் அமைவதாக. ஆண்டவர் தாமே இந்த ஆலயத்தில் மாட்சி அடைகிறீரப்பா. அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் இந்த இடத்திலே மிகுந்த வணக்கத்தை பெறுகிறார்கள் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வணக்கத்தையும் ஆட்சியையும் கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் தொடர்ந்து இந்த இரக்கத்திலே தாங்கி ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களையும் இந்த திருவிழாவையும் திருவிழாவிற்காக இணைந்து உழைக்கிற அத்துணை பேரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில்
மகிமை அடைவதாக. ஆமென். நானே ஞானம் என்று உரைத்தவரே என் இறைவா, உமது திரு அவையின் திருத்தந்தை லியோ, அனைத்து ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இயேசுவை முழுமையாக அறிந்து உமது மாட்சிமையில் பங்கு பெற்று பெரு மகிழ்ச்சியையும் தேவையான இறை ஞானத்தையும் நிறைவாக தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்து காப்பவரே எம் இறைவா, நீர் படைத்த இந்த அழகான உலகை நாங்கள் நன்கு பண்படுத்து வளர்த்து பேணி காத்து உம் படைப்பையாகிய நாங்களும் உம்மை போற்றி புகழ தேவையான இயற்கையை பாதுகாக்கும் அன்பு நிறைந்த உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் மீட்டு வாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, பாவ இருளில் பிறந்து இந்த மாய உலகில் வாழ்ந்து வரும் நாங்கள் அனைவரும் உம் இரக்கத்தால் உம் உறைவிடமாகிய விண்ணகத்தில் வந்து சேர்ந்து பெரும் மகிழ்ச்சியுடன் உம்மோடு என்றும் வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலோடு உடனிருந்து வழிநடத்துபவரை இறைவா, உம் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி உம்முடன் பயணிக்க வழிகாட்டும் ஆற்றலாகிய இறை நம்பிக்கையை எங்களுக்கும் நிறைவாக தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நர்மையான மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பிள்ளைகளாக நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உடைய பாதத்திலே உடைய மன்றாட்டுக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இவைகளை எல்லாம் ஏற்று நாங்கள் அனைவரும் உடைய பங்கின் பாதுகாவலியான விண்ணர் பண்ணையைப் போல உடைய பேதுரையைப் போல சாட்சிய வாழ்க்கை வாழ தேவையான அருளையும் ஆசிரியம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று
அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பழிப்பொருளை ஏற்றல்ல உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயல் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மையே புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநீக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றலும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரம் கடவுளின் கனித்தாயன புனித மரியாவுடைய கடவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்களின் பங்கினுடைய பாதுகாப்பு தூய பேதுரு, இவளில் ஏற்றவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதல் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மீது வைக்கக்கூடிய எளிமையான நம்பிக்கை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னோடும் நான் அவரோடும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைந்து வாழ தன்னையே உணவாக தருகின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தரக்கூடிய உணவை உணவந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்திலிருந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவம் திறத்து நம்மை காத்து நம் முடிவில்லாத வாழ்வை தருவதாக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது இறைவார்த்தைக்கேற்ப தகுதியான உள்ளத்தோடு நாம் திருவிருந்திலே பங்கெடுப்போம். முழுமையாக திருப்பலியில் பங்கு பெற்றவர்கள் மட்டும் திருவிருந்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் தீரவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. நம்மோடு அமர்வார் நம் குரல்
அன்பின் நிறைவை அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். அன்பின் நிறைவை அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். உடைபடும் உணவாய் உலகினில் வாழ உணவாய் வருகின்றார், நம் உள்ளம் நிறைகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். 2025 யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பச்சையெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிலாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் பங்கு கொண்டு மது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலிருந்தும்
எங்கள் அனைவரையும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியை பெற்ற மகிழ்ச்சியிலே சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. நவநாளிலே இன்றைய தினத்திலே திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறை ஆசிரியை பெற்று தந்தவர் அருள்பணி பெர்னாட்சா அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் அமெரிக்காவிலே இதே போன்று ஒரு பங்கு பணியை செய்துவிட்டு தற்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம்பட்டியில் மிகவும் சிறப்பாக புதிய புதிய முன்னெடுப்புகள், அந்த பங்கிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை பார்க்க முடிகின்றது. இன்னும் குறிப்பாக தந்தை அவர்கள் இறையியலை நல்ல முறையில் படித்து எங்களை போன்று ஒரு குருவாக உருவாவதற்காக அந்த குரு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியராகவும் சென்னையிலே பணியாற்றியிருக்கின்றார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார், ஆனால் உள்ளமானது மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவற்றை நீங்கள் பஞ்சம்பட்டிக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் இன்னும் தெரியும். இன்னும் இவர் பணி செய்த இடங்களிலும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கின்றார். எனவே இந்நாளிலே தந்தை அவர்களை வாழ்த்தி நன்றி கூறி அவருக்கு நினைவு பரிசினை அருள் சகோதரி அகஸ்டின் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 23. என்னுடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அது உங்களுக்கு தருவேன். இந்த திருவிழாக்கு எந்தெந்த ஃபாதர்ஸை கூப்பிடலான்னு சொல்லி ஜூன் மாத கடைசி வாரத்தில் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அந்த தொடர்ந்து 5 நாளுக்குரிய அருள் தந்தையர்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு ஆசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபாதர் வந்துக்கிட்டே இருக்கார்ல, அவரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ஆசிரியர். நான் சொன்னேன், ஏன் இந்த தேவையில்லாத வேலை, அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். இருந்த பொழுதும் 2வது முறையாக அவர் என்னிடம் சொன்னார், சொல்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணுவேன், எடுத்தாருன்னா பார்ப்பேன், இல்லை அப்படின்னா அன்னையோட அவருக்கு ஃபோன் பண்ணுறதே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மதியானம் ஒரு 11 மணி போல் ஆலயத்திற்குள்ளே வந்தேன். இங்கே பார்த்தேன், பெட்டிக்குள்ளே இருக்கவிட்ட ஒரு ஃபாதரை கூப்பிட போகிறேன். ஓகேனா ஓகே, மாதா கிட்ட எம்மா என்னையை பார்த்துக்கோ, ராயப்பர்கிட்ட போய் ஒரு ஃபாதரை கூப்பிட போகிறேன். போய் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அலைபேசியிலே அழைத்தேன். எடுத்த அடுத்த நொடியே தந்தை அவர்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதை விட அற்புதமான ஒன்று, ஒரு தடவை மட்டும்தான் ஃபோனில் பேசியிருக்கேன், அதுக்கப்புறம் எப்போயுமே பேசலை. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சிட்டேன், அதுக்கப்புறம் டைப் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்தோடனே அவர் சொன்ன வார்த்தை, நான் எதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னேன்னு எனக்கும் தெரியல, இன்றைக்கி நைட்டு நான் சென்னைக்கு போகணும், ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு அவரே சொன்னார். ஆமாவல்லையா ஃபாதர், இது ஆண்டவருடைய திட்டம். இன்று அவர் வைத்த மறையுறையும் எதையும் நான் முன்னாடியே சொல்லவே இல்லை, அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. வந்தோனே மற்ற காரியங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவர் நம்முடைய பங்கிலே வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார், அன்னை மரியாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆசிரியர் மூலமாக இன்று அன்னை மரியா வெளிப்படுத்தி இன்னும் இவருக்கு தூண்டி இன்றைய நாளிலே அந்த டீம் இன்றைக்கி முடித்தோடனே அவங்க நைட்டாக சென்னைக்கு ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணி அவங்க சென்னைக்கு ரெட்ரீட்டுக்கு போகணும். எனவே இந்நாளில் நமக்காக நான் கத்திட்ரில் இருக்கும்போது 3 தடவை ஃபோன் பண்ணோம், விஎஃப் வச்சு எடுத்தார். பிஸி ஃபாதர் பிஸி ஃபாதர் பிஸி ஃபாதர்னு வச்சிட்டார். இவருடைய பேரை நோட்டீஸில் போட்ட உடனே பல ஃபோனு, எப்படி பிடிச்சிங்க எனக்கே தெரியாது, ஒரு தடவை தான் ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அனைத்துமே ஆண்டவருடைய அருள் இங்கு இருக்கின்றது. இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது, மாதா கிட்ட இருக்குது, ராயப்பேட்டை சாவி இருக்குது அப்படின்றத சொல்லிக்கொண்டே இருக்கின்றது.
பயன்படுத்த தவறிவிட வேண்டாம். எனவே ஆண்டவருடைய அருளாலே இன்று நமக்கு இறைவார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அருள் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் அவர்களுக்கு அருள் சகோதரி ஜோன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நன்றி தந்தையர்களே. அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நம்முடைய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நாளை மாலை சரியாக 6 மணிக்கு திருப்பலியானது துவங்கும். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அடிகளார் அவர்களோடு இணைந்து மறைவட்ட அதிபர் மற்றும் மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களும் நாளைய திருப்பலியை சிறப்பிப்பார்கள். திருப்பலியின் இறுதியிலே அன்னையின் திருத்தேராதனு அர்ச்சிக்கப்பட்டு வளமாக எடுத்து வரப்படும். நாளைய தினம் அனைத்து கிளை பங்குகளுக்கும் திருப்பலிக்கு வருவதற்கென வண்டிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைத்து இறை மக்களும் திருப்பலியில் பங்கு பெற்று இறையாசிர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடல் பாடவும். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கரு